ஸ்பேஸ் ரிசர்ச்சில் இருக்கிற லெஜெண்டரி நாடுகள் கூட பெரிய பெரிய பட்ஜெட் போட்டு மிஷன்களை அனுப்பி அவங்களாலே நிலாவில் தண்ணி இருக்கா இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியல. நீங்களாம் எதுக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டு நிலாவுக்கு மிஷன்ஸ் அனுப்பி வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சில் நாங்களுமே ஒரு லெஜண்ட் தான் அப்படின்னு இந்தியா நிரூபித்து காட்டினது எப்படி? இந்தியாவோட மூன் மிஷனுக்கு முன்னாடியே நிறைய நாடுகளோட மூன் மிஷன்ஸ் நிலாவுக்கு போய் நிறைய புதிய விஷயங்களை கண்டுபிடிச்சிருந்தாலும் நிலாவில் தண்ணி இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் எந்த மிஷனும் கன்ஃபார்ம் பண்ணலை. அப்போ தான் நாசாவோட லூனார் ப்ராஸ்பெக்டாருங்கிற ஒரு மிஷன் 1998 அனுப்பியிருந்தாங்க. இது நிலாவில் ஹைட்ரஜன் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. இதை வச்சு நிலாவில் தண்ணி உறைஞ்சி போன நிலையில் ஐஸ் மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் தண்ணி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணலை. எதுக்கு இப்படி இருக்கா இல்லையாங்கிற டவுட்டோடே இருக்கணும், இதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அனௌன்ஸ் பண்ண மிஷனோட நேம் தான் சந்திரயான் 1. அது மட்டும் இல்லை, இந்தியாவிலேருந்து நிலாவை ரிசர்ச் பண்ணுறதுக்காக அனுப்பப்படுற ஃபஸ்ட்டு மிஷனும் இது தான். மற்றதெல்லாம் வழக்கம் போல தான். எப்படி இந்த சந்திரயான் நிலாவுக்கு போய் சேர்ந்தது, அங்கே போய் என்னென்ன புதிய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கு, இப்போ அது ஒர்க்கில் இருக்கா இல்லையா, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சந்திரயான் 1 மிஷனை 2003 ஆகஸ்ட் 15 அதாவது சுதந்திர தின அன்னைக்கு அப்போ பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் தான் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்திருக்காரு. இது வெறும் ஆர்பிட்டர் மிஷன் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, இந்த ஆர்பிட்டரில் ஒரு ஸ்பெஷல் டிவைஸும் இருக்குது. அந்த டிவைஸை பேலோட்ஸ் வரிசையில் சொல்கிறேன். இந்த மொத்த மிஷனோட பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? 386 கோடி. இந்த சந்திரயான் 1 மிஷன் இதெல்லாம் முக்கியமாக ரிசர்ச் பண்ணுறதுக்காக அங்கே போயிருக்குன்னா, எப்போவுமே சூரிய வெளிச்சம் படாத நிலாவோட சவுத் போலில் இருக்கிற கனிம வளங்களையும் கெமிக்கல்ஸையும் பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காகவும், நிலாவோட மேல் பகுதி இல்லாட்டி மண்ணுக்கு அடியில் அப்படின்னு எங்கேயாவது தண்ணி இருக்கா இல்லையா, இல்லை இருக்கிறதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா அப்படின்னு அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் அந்த மலை பள்ளம் பாறை அங்கே இருக்கிற சமமான இடங்கள்னு அந்த நிலாவையே ஃபுல்லாக மேப் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற முக்கியமான இடங்களை 3D ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காகவும் தான் இந்த சந்திரயான் 1 மிஷன் அங்கே போயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிடைக்கிற டேட்டாஸ்லாம் வச்சு அந்த நிலா எப்போ உருவானுச்சு, அப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதும் தான் இந்த மிஷனோட ஒரு முக்கியமான டார்கெட்டில் ஒன்றா இருக்குது. இப்போ இந்த சந்திரயான் 1 மிஷன் எப்படி நிலாவுக்கு போணுச்சுங்கிறத பற்றி பார்ப்போம். 2008 அக்டோபர் 22 தான் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து PSLV C-11ங்கிற ராக்கெட் மூலமாக இந்த ஆர்பிட்டரை ஸ்பேஸில் 22,800 கிலோமீட்டரில் கொண்டு போயிட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பட்ஜெட் கிங்கான இஸ்ரோ பூமியோட SOIயை யூஸ் பண்ணியே பூமியோட ஈர்ப்புவிசையை விட்டு இந்த ஆர்பிட்டரை வெளில அனுப்ப ட்ரை பண்ணுறாங்க. இதோட முதல் ரவுண்டில் 37,900 கிலோமீட்டர் கிட்ட போகுது. அதோட 2வது ரவுண்டு 74,700 கிலோமீட்டருக்கும், 3வது ரவுண்டு 1,64,000 கிலோமீட்டருக்கும், 4வது ரவுண்டு 2,67,000 கிலோமீட்டருக்கும் போகுது. 4வது ரவுண்டு முடிச்சு 5வது ரவுண்டு நவம்பர் 5ஆம் தேதி பூமியோட ஈர்ப்பு விசையை விட்டு வெளில போய் நிலாவோட ஆர்பிட்டை நோக்கி அனுப்பப்படுது. அதுக்கப்புறம் அது நவம்பர் 8ஆம் தேதி தான் நிலாவோட ஆர்பிட்டுக்கு போய் சேருது. அங்கே போய் நீள்வட்ட பாதையில் சுற்ற ஆரம்பிக்குது. அப்படி அது நிலாவோட அந்த நீள்வட்ட பாதையில் நுழைஞ்சதுக்கப்புறமா அதோட தூரமாக உள்ள தூரங்கிறது 7,500 கிலோமீட்டர் ஆகும். கிட்டக்கே உள்ள தூரங்கிறது 504 கிலோமீட்டர் ஆகும் இருக்குது. இப்போது அதோட ஆர்பிட்டோட அளவை குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் ரவுண்டு குறைக்கிறப்ப அந்த நீள்வட்ட பாதையோட தூரமான தூரத்தை 7,500 வச்சுக்கிட்டு கிட்டே இருக்கிற தூரத்தை 200 கிலோமீட்டராக குறைக்கிறாங்க. 2வது ரவுண்டில் அதோட தூரமாக இருக்கிற தூரத்தை 255 கிலோமீட்டருக்கும், கிட்டக்கே உள்ள தூரத்தை 187 கிலோமீட்டராகவும் குறைச்சிக்கிறாங்க. 3வது ரவுண்டு அடிக்கிறப்ப அந்த தூரமாக உள்ள தூரத்தை 255 வச்சுக்கிட்டு கிட்டக்கே உள்ள தூரத்தை 100 கிலோமீட்டராக குறைச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் ரவுண்டில் எட்டைக்கு உள்ள தூரத்தையும் 100 கிலோமீட்டராகவும் கிட்டக்கே உள்ள தூரத்தையும் 100 கிலோமீட்டராகவும் குறைச்சி நிலாவை வட்டமாக சுற்றி வர மாதிரி வச்சுட்டாங்க. இப்படி சுற்றி வர வச்சாதான் அந்த ஆர்பிட்டரில் உள்ள பேலோட்ஸ்லாம் டேட்டாஸ் எடுக்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நிலாவை போய் சேர்ந்து அதோட ஆர்பிட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக குறைச்சதுக்கப்புறமா அந்த 100 கிலோமீட்டர் × 100 கிலோமீட்டரில் ரவுண்டாக சுற்றி வந்து அதோட ரிசர்ச் எல்லாம் ஆரம்பிக்குது. அதோட பேலோட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுறாங்க. இந்த ஆர்பிட்டரில் மொத்தம் 11 பேலோட்ஸ் இருக்குது. இதில் 5 இந்தியாவோடது, மிச்சம் இருக்கிற 6 வெளிநாட்டோடது. ஃபஸ்ட்டு இந்தியாவோட பேலோட்ஸ்லாம் என்ன, அது எதுக்காக வச்சுருக்காங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு TMCங்கிற டெரைன் மேப்பிங் கேமரா. இது எதுக்காகனா நிலாவை வளைச்சி 3D ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக. ஒரு 2வதாக HOSIங்கிற ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜர். இது எதுக்குன்னா நிலாவோட மேற்பரப்பில் இருக்கிற கனிமங்களை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக. இது மூலமாக நிலாவோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 3வதாக LLRங்கிற லூனார் லேசர் ரேஞ்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இது எதுக்காகனா லேசர்ஸை யூஸ் பண்ணி நிலாவோட மேற்பரப்பில் இருக்கிற பள்ளம் மலைகள்லாம் அளவெடுத்து மேப்பிங் பண்ணும்.
4வதா HEXங்கிற ஹை எனர்ஜி எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர். இது எதுக்காகனா அங்கே ரேடியேஷன் எங்கேயாவது வருதா, அந்த ரேடியேஷன் எமிட் பண்ணுற பொருள்லாம் என்னென்ன இருக்குங்கிறத பற்றி ரிசர்ச் பண்ணும். அடுத்ததாக MIPங்கிற மூன் இம்பேக்ட் ப்ரோப். இதுதான் அந்த ஸ்பெஷல் டிவைஸும் கூட. இதுக்குள்ளே மொத்தம் 3 டிவைஸ் இருக்குது. இது போய் நிலாவில் விழுந்து ரிசர்ச் பண்ணும். அடுத்ததாக வெளிநாடோட டிவைஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு C1XSங்கிற சந்திரா 1 எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர். இது நிலாவோட மேற்பரப்பில் இருக்கிற கலவைகளை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக, அதாவது இந்த இரும்பு மெக்னீஷியம் அந்த மாதிரி இருக்கிறத ரிசர்ச் பண்ணும். இது வந்து UK, ESA, இஸ்ரோவும் சேர்ந்து உருவாக்குனது. 2வதா SIR2 நியர் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோமீட்டர். இது இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணி நிலாவோட மேற்பரப்பில் இருக்கிற கனிமங்களை ரிசர்ச் பண்ணும். இது மூலமாக நிலாவோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இது ESAவோட பேலோட். 3வதா சாராங்கிற சப் கிலோ எலக்ட்ரான் வோல்ட் ஆட்டம் ரிஃப்ளெக்டிங் அனலைசருங்கிற ஒரு பேலோடு இருக்குது. இது நிலாவோட மேற்பரப்புக்கு மேலே நிலாவோட எக்ஸ்போஸ்பியரை பற்றி ரிசர்ச் பண்ணும், அதாவது இந்த வெளிக்கோளத்தை பற்றி ரிசர்ச் பண்ணும். இதுவும் ஒரு ESAவோட பேலோடு தான். 4வதா மினிசாருங்கிற மினியேச்சர் சிந்தட்டிக் அப்பாச்சர் ரேடாருங்கிற ஒரு பேலோடு இருக்குது. இந்த பேலோடு எதுக்காகனா நிலாவோட துருவ பகுதிகளை பற்றி ரிசர்ச் பண்ணும். தண்ணியை பற்றி ரிசர்ச் பண்ணக்கூடிய முக்கியமான பேலோட்ஸில் இதுவுமே ஒன்று. இது நாசாவோட பேலோட். அடுத்ததாக M3ங்கிற மூன் மினராலஜி மேப்பர். இது நிலாவில் இருக்கிற டீட்டெயிலான கனிமவளங்களை பற்றி ரிசர்ச் பண்ணும். தண்ணியை பற்றி ரிசர்ச் பண்ணக்கூடிய முக்கியமான பேலோட்ஸில் இதுவுமே ஒன்று. இதுவும் நாசாவோட பேலோடு தான். அடுத்ததாக ராடாம் 7ங்கிற ரேடியேஷன் டோஸ் மானிட்டர். இது நிலாவோட மேற்பரப்பில் ரேடியேஷனை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக. ஆனால் இது பல்கேரியா நாட்டோட பேலோடு. இந்த மாதிரி அந்த சந்திராயன் 1 ஆர்பிட்டரில் மொத்தம் 11 பேலோட்ஸ் இருக்குது. இப்போது இந்த சந்திராயன் 1 கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயங்கள் என்னென்னங்கிறத பற்றி பார்ப்போம். அப்படி சொல்கிறதும் தப்பு தான். இந்த சந்திராயன் கண்டுபிடிச்ச ஒவ்வொரு விஷயமும் முக்கியமான விஷயம் தான். 2009 மார்ச் 25 தான் இந்த TMC கேமராவில் எடுத்த பூமியோட ஃபோட்டோவை இங்கே அனுப்பியிருந்தது. இந்த சந்திராயன் 1 லாஸ்ட் வரையுமே TMC கேமரா வச்சு 70,000க்கு மேலே 3D ஃபோட்டோஸாக அனுப்பியிருந்தது தான். இது இந்த அப்போலோ 15 இறங்குன இடங்களையுமே ஃபோட்டோ எடுத்தது தான். மக்மா ஓஷன் ஹைப்போதீசிஸ்னு ஒரு மேட்டர் இருக்குது. அதாவது ஒரு காலத்தில் நிலா வந்து உருகி போன பாறை மாதிரி கொழன்னு இருந்ததாகவும், காலப்போக்கில் அது இறுகி இப்போ இருக்கிற நிலா உருவாயிருக்கு அப்படின்னு அந்த ஹைப்போதீசிஸில் இருக்குது. இந்த சந்திராயன் 1 மிஷனில் இருக்கிற இந்த M3 டிவைஸ் கொடுத்த டேட்டாஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த மக்மா ஓஷன் ஹைப்போதீசிஸ் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆகுதான். இந்த C1XSங்கிற ESAவோட பேலோடு வந்து ஒரு 2 டசன் வீக்கான சோலார் ஃபிளார்ஸ்லாம் வந்து படுறத கண்டுபிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டைட்டானியம், கால்சியம், மெக்னீஷியம், அலுமினியம், இரும்பு மாதிரியான பொருட்கள் நிலாவோட மண்ணில் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. இந்த MIPங்கிற மூணு இம்பாக்டர் ப்ரோபு நவம்பர் 18, 2008 100 கிலோமீட்டரில் சுற்றிட்டு இருக்கிற ஆர்பிட்டர்லேருந்து கழட்டி விடப்படுது. இது நிலாவில் போய் சாக்கில்டன்கிற பள்ளத்துக்கு பக்கத்தில் போய் மோதுது. அந்த மோதின இடத்த ஜவஹர் பாயிண்ட்னும் பேர் வைக்கிறாங்க. இந்த MIPல மொத்தம் 3 டிவைஸ் இருக்கு. சி பேண்ட் அல்டிமீட்டர், வீடியோ இமேஜர், அடுத்ததா மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர். அது கழட்டி விடப்பட்ட 25 நிமிஷத்துல அந்த MIPல உள்ள 3 டிவைஸில் ஒன்றான மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அனுப்பின டேட்டாஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நிலாவில் தண்ணி இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் டிவைஸை சந்திராஸ் அல்டிடியூனல் காம்போசிஷன் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. M3 டிவைஸுமே நிலாவில் தண்ணி ஐசோடியத்தில் இருக்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. ஆனால் அதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த MIP டிவைஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. இந்த நிலாவோட மேற்பரப்பு கீழே பெரிய பெரிய குகைகள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பெரிய பெரிய குகையெல்லாம் எரிமலை இருந்து வெடிச்சு அதுலேருந்து அந்த லாவானால உருவாயிருக்கலாம். இந்த பெரிய பெரிய குகையெல்லாம் 2 கிலோமீட்டர் நீளமாகவும் 360 மீட்டர், அதாவது 1180 அடி அகலமாகவும் இருக்கலாம்னு சொல்லப்படுது. மினிசாருங்கிற டிவைஸ் மூலமாக கிடைச்ச டேட்டாஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நிலாவிலுமே டெக்டானிக் பிளேட் நகர்வுகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி பூமியில் டெக்டானிக் பிளேட் நகர்வுகள் இருக்கோ அது மாதிரி நிலாவிலுமே டெக்டானிக் பிளேட் நகர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நிலாவில் ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் வந்து மோதுறதுனால ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. ESAவோட சயின்டிஸ்டோட கருத்துப்படி நிலாவோட சர்ஃபேஸில் இருக்கிற டஸ்ட்லாம் சூரிய காற்றுலேருந்து வரக்கூடிய ஹைட்ரஜனை உறிஞ்சிக்குது. ஆல்ரெடி இந்த டஸ்ட்லேயும் ஆக்சிஜன் இருக்குது. இந்த ஆக்சிஜனும் அந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து ஹைட்ராக்சிலையும் H2Oவையும் உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இப்போ இந்த சாராங்கிற பேரோட என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா, ஒவ்வொரு 5 ஹைட்ரஜன் அணுக்கருவிலையும் ஒரு ஹைட்ரஜன் அணுக்கரு திருப்பியும் எதிரொலிச்சு ஸ்பேஸை நோக்கி போக ஆரம்பிக்குது. அப்படி போகிறப்ப அந்த ஹைட்ரஜன் அணுக்கருலாம் சேர்ந்து ஒரு ஹைட்ரஜன் அணுவையே உருவாக்குது. அப்படி உருவாக்குறப்ப அதோட ஸ்பீடுங்கிறது 200 km/s போகுது. அதனால் அது ஈஸியாக மூணோட கிராவிட்டியை விட்டு வெளில போயிடுதான். இந்த பல்கேரியாவோட ரேடம் டிவைஸுமே நிறைய டேட்டாஸை கொடுத்துருந்ததாகவும், TMC HOSI டிவைஸ்லாம் 70% அதோட ஒர்க்கை முடிச்சிருந்ததாகவும், M3 டிவைஸ் 95% அதோட ஒர்க்கை முடிச்சிருந்ததாகவும் அறிவிச்சிருந்தாங்க. இந்த SIR2 டிவைஸும் நிறைய டேட்டாஸை கொடுத்துருந்ததாம். அக்டோபர் 22, 2008 அனுப்பியிருந்த இந்த ஆர்பிட்டர் 2 வருஷம் ஒர்க் ஆகும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது ஆகஸ்ட் 28, 2009
அதோட சிக்னல்ஸ்லாம் கட் ஆகிட்டு 2 வருஷம் ஒர்க் ஆகும்னு எதிர்பார்த்தது 312 நாள் தான் ஒர்க் ஆகிருந்துச்சு. அப்படி சிக்னல்ஸ் கட் ஆனதுக்கு அப்புறமா 1000 நாள் நிலாவை சுற்றி வந்து அதுக்கு நிலாவில் போய் விழுந்துரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் 7 வருஷம் கழிச்சு நாசா அதை 2016 ட்ராக் பண்ணுறப்ப அது இன்னும் நிலாவோட சுற்றுவட்ட பாதையில் தான் சுற்றிட்டு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க. தொடர்ந்து அதை 3 மாதம் கண்காணிச்சதுக்கு அப்புறமா அதோட சுற்றுவட்ட பாதையோட பேத் வந்து மாறிட்டே இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க. சரி, என்னதான் அந்த ஆர்பிட்டரில் பிரச்சனை, எதுக்காக அந்த சிக்னல் கட் ஆச்சுன்னு பார்க்கும்போது தான் அதில் உள்ள MDIங்கிற ஒரு பவர் சப்ளை பண்ணுற டிவைஸ் ஒன்று ஓவர் ஹீட் ஆகி கெட்டு போச்சான். அதனால தான் அந்த ஆர்பிட்டர் அதோட சிக்னல்ஸை இழந்ததாக அறிவித்தாங்க. 2 வருஷம் ஒர்க் ஆகும்னு எதிர்பார்த்த அந்த ஆர்பிட்டர் 10 மாதத்துக்குள்ளேயே சிக்னல்ஸை இழந்திருந்தாலும் அது செய்ய வேண்டிய 95% ஒர்க்கை அது முடிச்சிருந்ததாம். ரொம்ப நாளாக நிலாவில் தண்ணி இருக்கா இல்லையாங்கிற பிரச்சனை ஓடிட்டு இருந்ததை கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சு வச்சது இந்தியாவோட சந்திராயன் 1 தான். இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் நம்ம அனுப்புகிற ஒவ்வொரு மிஷனுமே நமக்கு ஐகானிக்காக மாறிக்கிட்டே இருக்கு. ஓகே மக்களே, ஸ்கிரிப்டில் உள்ள எல்லா விஷயங்களுமே கரெக்டாக சொல்லி முடிச்சிட்டேன். அடுத்த வீடியோவாக சந்திராயன் 2 தான் வரப்போகுது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.